யாருமே ஹியூமன் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அரபி மொழி பேசக்கூடியவங்க வந்து அந்த அரபி நாட்டுக்காரங்க சொல்லுவாங்க, அரபி மொழி கேட்காதவன் வந்து அவனுக்கு காதே கேட்காதவன், அவனுக்கு அது பேச தரலன்னா அவன் வந்து ஒரு ஊமான்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம தமிழ் மொழி மட்டும்தான் யாதும் ஊரே யாவரும் கேளியன்னு சொல்லுவாங்க. எல்லாம் நம்ம மக்கள் சொல்லி நம்மளை அரவணைச்சிட்டு போகக்கூடிய ஒரே மொழி நம்ம தமிழ் மொழி மட்டும்தான் இன்னைக்கு இங்க இருக்கிறது. அப்படிப்பட்ட ரொம்ப ஒரு பெருமைமிக்க ஒரு ஒரு நாட்டுல நம்ம பிறந்துக்கிட்டு அந்த மொழியை நம்ம தாய்மொழியா கொண்டு இன்னைக்கு நம்ம அந்த தாய்மொழியை பெருமைப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிறதுல நம்ம எல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கணும். அது வந்து நம்மளுடைய கடமையும் கூட. வாழ்க்கையில வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியது இங்கிலீஷ் என்னது ஆக்சுவலி அது ஒரு வணிக மொழி, அது நம்ம தாய்மொழி கிடையாது. நான் பர்டிகுலரா என்னுடைய பையனை கூட நான் ஸ்கூல்ல படிக்கிற டைம் வந்து எனக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா இங்கிலீஷு, இது சான்ஸ்கிரிட், பிரெஞ்சு இருக்கு, ஹிந்தி எடுங்க, அதை எடுங்க, இதை எடுங்க. நான் ஹிந்திக்கு கண்டிப்பா அகேன்ஸ்ட் ஆள் கிடையாது, தயவு செஞ்சு நியூஸ் போடுறாதீங்க, நான் அதுவும் கத்துக்கணும் நம்ம. பட் என்ன விஷயம்னா நான் வந்து என்ன சொன்னேன்னா என் பையன் என் வீட்டுல இருந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா என்னை பாக்குறதுக்கு மாடர்னா இருந்தாலும் நம்ம நடந்துக்கிற விதம்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம பேஸ் எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம வீட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றதுக்காக என் குழந்தைய நான் தமிழ் படிக்கிற ஒரு ஸ்கூல்ல ஒரு ஆப்ஷனே எடுக்காம மொத்தமே 5 பசங்க தான் அந்த கிளாஸ்ல இருந்தாங்க தமிழ் படிச்சாங்க, பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுலயே சேர்த்து விட்டோம். அந்த மாதிரி தான் நம்ம வீட்டுல இருந்து அந்த ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம பசங்க எல்லா மொழியும் படிக்கணும், பிரெஞ்சு படிக்கணும், ஜெர்மன் படிக்கணும், ஹிந்தி படிக்கணும், எல்லாம் படிக்கணும், அதுக்கு எதுவுமே அகேன்ஸ்ட் இல்லை. பட் நம்ம தாய்மொழியை மறந்துக்கிட்டு ஒரு லாங்குவேஜ் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நான் அதுல வந்து ரொம்ப பர்டிகுலரா நான் வந்து இருப்பேன். நீங்க சொல்வீங்க என்ன நான் நிறைய இங்கிலீஷ் நிறைய பேசுறேன்னு சொல்றீங்க, ஏன்னா என்னுடைய ப்ரொஃபஷன் இஸ் லைக் தட். நான் அந்த மாதிரி ப்ரொஃபஷன் அப்படி பேசி 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 கோர்வை எனக்கு பேச எனக்கு வர்றது கிடையாது எனக்கு. ஆனா எனக்கு வந்து நான் இந்த அனைத்து இந்திய தமிழ் சான்றோர்கள் மாநாட்டில் வந்து இது கலந்துக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதுவும் இந்த தமிழ் சங்கத்து கூட்டமைப்புல என்ன ஒரு துணை தலைவரா அவங்க வந்து தேர்ந்தெடுத்ததை நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா இதுல எனக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் கடமைகள் நான் என்ன எடுத்துக்கிட்டேன். நானும் பாஸ்கர் உட்கார்ந்து பேசுற டைம் நாங்க என்ன சொன்னோம்னா, எங்களுடைய தமிழ் சங்கம் ஸ்டார்ட் ஆனது வந்து எங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெருசா ஸ்டார்ட் ஆனது தாம்பரத்துல தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். அது அவர் சொன்னது கரெக்ட். ஆனா அந்த இடத்துல இருந்து நாங்க இந்த அளவுக்கு வந்திருக்கோம்னா அதுக்கு எல்லா காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா உழைப்பு 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 உழைப்பு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பற்று, தமிழ் மீது இருக்கக்கூடிய நம்மளுடைய பற்று தான் நம்மளை இந்த அளவுக்கு நம்மளை கொண்டு வந்து சேர்த்துச்சுங்கிறத நான் பெருமையா நான் சொல்லிக்க விரும்புறேன். இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த கூட்டமைப்புல துணை தலைவராக இருந்துட்டு செகண்ட் ஸ்டெப் என்ன எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு 100 மகளிர்களுக்கு 100 ஒரு விமன்ஸ், அதாவது ஒரு என்டர்பிரனர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று பண்ணணுங்கிறத நாங்கள் வந்து டிசைட் பண்ணி வச்சிருக்கோம். நானும் பாஸ்கரும் சேர்ந்து எஸ்டர்டே நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் வந்து 100 பேருக்கு 100 மகளிர்கள் குடும்பத்தை வந்து வாழ வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பேசிக் நீட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நாங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டிசைட் பண்ணி வச்சிருக்கோம். அதை நான் கண்டிப்பாக அந்த மேடையில் சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோங்கிறதையும் உங்ககிட்ட நாங்கள் உறுதியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். இவ்வளவு பெரிய ஒரு பதவியில இருந்துகிட்டு நம்ம வந்து ஒரு பேருக்கு ஒரு பதவியில இருக்கிறது ஒரு மீனிங்கே இல்லைங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. எல்லாருமே சொல்லுவாங்க நான் இந்த பதவியில இருக்கோம் அந்த பதவியில இருக்கோம். நான் அந்த எப்பவுமே நான் பாஸ்கர் சார் கிட்ட சொல்லுவேன், எப்படின்னா பாஸ்கர் சார் என்னால ஒரு விஷயம் செய்ய முடிஞ்சா மட்டும் அந்த இடத்துல என்ன போடுங்க, இல்லைன்னா என்ன போடாதீங்க. இந்த இடத்துல வந்து என்னால என்ன செய்ய முடியுங்கிறத நான் பாக்குறதுக்காக தான் இந்த நான் துணை தலைவர் போஸ்டிங்கு நான் வந்து உட்கார்ந்துருக்கேன். கண்டிப்பா இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம எடுத்துட்டு போய் நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு இதை கொண்டுட்டு வந்து நிறைய மகளிர்களுக்கு நிறைய என்னென்ன வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகளை கொடுக்க முடியுமோ எங்களால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டா ஒரு 100 மகளிர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நாங்க ஸ்டார்ட் அப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ 100 மகளிர்கள் இருந்து, ஆனா எங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணது தாம்பரம் அந்த சைட்ல இருந்ததுனால அந்த தாம்பரம் மக்களை நாங்க கான்சன்ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப நாங்க திங்க் பண்ணி வச்சிருக்கோம். டெஃபினட்டா 1 by 1 நாங்க பண்ணி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா இந்த தமிழ் சங்கம் வந்து ரொம்ப லெவல்ல போய் பேருக்காக மட்டும் தமிழ் சங்கமா இல்லாம செயலையும் காட்டி நம்ம வந்து அதை ப்ரூவ் பண்ணி காட்டணுங்கிறது மட்டும்தான் எங்களுடைய ஒரே ஒரு ஆம்பிஷனாவே நாங்க இங்க வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம், அவ்வளவுதான். ஸோ மற்றபடி இது பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கண்டிப்பா இந்த தமிழ் சங்கம் வந்து ரொம்ப பெருசா போகுங்கிறதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. நான் இங்க மட்டும் இல்லை, இந்த தமிழ் சங்கத்தோடைய
ஒரு பெருமையும் எல்லாத்தையுமே வந்து நான் மலேசியா, சிங்கப்பூர் எல்லா இடத்துக்கும் கொண்டுட்டு போகணுங்கிறதையும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அங்கேயும் நிறைய மாநாடுகள் வந்து நம்ம நடத்தணுங்கிறதையும் வந்து எங்களுடைய மைண்ட் செட்ல இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாடா கூட்டிட்டு போய் நம்மளுடைய தமிழை வந்து வளர்க்கறதுக்கு நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் நம்ம வந்து ரொம்ப வளர்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா கிடையாது. மலேசியால பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் நான் பேசுற இங்கிலீஷை கூட அவங்க அவ்வளவு கூட பேச மாட்டாங்க. அவங்க தமிழ்ல தான் மேக்சிமம் பேசுறதுக்காக ஆசைப்படுவாங்க. சிங்கப்பூர்லயும் அதே தான். ஈவன் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் சங்கம்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு அந்த தமிழ் சங்கத்துல ஒரு மாசத்துக்கு 3 மீட்டிங்ஸ் போட்டு அந்த 3 மீட்டிங்ஸ்லயும் அவங்க தமிழை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த மாதிரி வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களே அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டுல இருந்து வெளியில போய் ஒரு கொண்டாடுற அவங்களால முடியுதுன்னா நம்மளால நம்ம தமிழ்நாட்டிலேயே இருந்துட்டு நம்ம தமிழ் மொழியிலே இருந்துட்டு நம்ம எவ்வளவு நம்ம லாங்குவேஜை நம்ம கொண்டாடலாம். அதுக்கு பேஸ் என்னோட ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு பசங்களை அதுக்கு தமிழ் மீடியம்னு சொல்ல வரல, தமிழ் கற்றுக் கொடுத்து தமிழை படிக்க வச்சு கொண்டாடுங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு இந்த பசங்கள்லாம் சாதாரண பசங்க கிடையாது. சின்ன பசங்கள்லாம் இன்னைக்கு சின்ன பசங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். அதுதான் உண்மை. தமிழ் இந்த குழந்தைங்க நினைச்சாங்கன்னா இந்த நாட்டையும் 2 ஆக்கலாம், இந்த நாட்டையும் 3 ஆக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு அந்த குழந்தைங்க அந்த அவ்வளோ பிரில்லியண்டான ஒரு குழந்தைங்க. அந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து ஊக்குவிச்சு ஒரு வளர்த்து விட்டோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு நம்மளுடைய லாங்குவேஜ் வந்து என்னைக்குமே வேனிஷ் ஆகாம அது அப்படி போயிட்டே இருக்கும். நான் என் குழந்தைய வந்து அப்படிதான் சொல்லுவேன். என் பையன் வந்து வீட்டுல படிக்கிற டைம்ல கூட அவன் என்ன சொல்லுவான், அவன் இங்கிலீஷ்ல பேசுறது கூட நான் அலோவ் பண்றது கிடையாது. ஏன் அலோவ் பண்றது கிடையாதுன்னா அந்த லாங்குவேஜ் மறந்துடக்கூடாது. அவன் வந்து ரொம்ப வெக்கப்படுவான். சில நேரம் சொல்லுவான், ஆமா எல்லாருமே வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து அங்க நல்ல பசங்கள்லாம் வந்து பேசுறாங்களாம்மா, நீங்க என்னம்மா என்ன விட மாட்டேங்கிறீங்க, ஏமா என்ன பேச விட மாட்டேங்க. நான் சொல்ல இல்லடா, நோ, நம்ம நாட்டுல நம்ம தமிழ் பேசுறதுக்கு நமக்கு ஃபுல் உரிமை இருக்கு. நம்ம தமிழ் பேசுவோம். இப்ப நீ அமெரிக்கால போய் தமிழ் பேசினாலும் உன்னை யாரும் ஒண்ணு செய்யப்படுறது, ஆனா அங்க மரியாதை இருக்காது. நீ தமிழ் பேசு, நம்ம தமிழை வளர்த்து நீயும் ஒரு எக்ஸாம்பிளா இருந்துட்டு நீ போன்னு சொல்லிட்டு தான் நான் என் வீட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் என்னோட ஒவ்வொரு ரிக்வஸ்ட் என்னன்னா, உங்க வீட்டுல இருந்து நீங்க தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ளீஸ். இதுல வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்க குழந்தைங்களை கொண்டுட்டு போங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து மேல போகும். நம்மளுடைய லாங்குவேஜும் என்னைக்குமே வந்து மங்காது. அது வந்து 3000 வருஷம் ஓல்டு லாங்குவேஜ். அது இன்னைக்கு வரைக்கும் யாருமே தெரியாது எத்தனை வருஷம் ஓல்டு லாங்குவேஜ்னு சொல்லி யாருமே இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. அந்த அளவுக்கு நம்ம பழமையான மொழி நம்ம தாய்மொழி. அது வந்து நம்மளுடைய தாய்மொழி, தமிழ்நாட்டோட தாய்மொழி மட்டுமே கிடையாது. தமிழ் உலக தாய்மொழி. அதுதான் உண்மை. உலக தாய்மொழியை நம்ம வந்து வளர்க்கணும், உலக தாய்மொழியை நம்ம வந்து கொண்டாடணும், உலக தாய்மொழியை நம்ம வந்து ஆரவாரமா நம்ம வந்து அதை வந்து ஏத்துக்கிட்டு சந்தோஷத்துல மனசுல வந்து சந்தோஷத்துல ஏத்துக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட ரிக்வெஸ்ட். இந்த சங்கம் வந்து நல்லபடியா வளர்ந்து இந்த கூட்டமைப்பு ரொம்ப பெருசா போகணும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி.